வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ் தமிழ். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே இந்த வீடியோ என்னோடய ஃபிஷ் டேங்க் வீக்லி மெயின்டெனன்ஸை நான் எப்படி பண்ணுறேன்றதை பற்றினது தான். ஃபிஷ் டேங்க் ஒன்று நம்ம லிவிங் ரூமில் வைக்கிறது அந்த ரூமுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எடிஷனாக மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட ஃபோக்கல் பாயிண்ட்டாகவும் அது இருக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஃபிஷ் டேங்க்கை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம ஃபிஷ் டேங்கை சரியாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா ஃபிஷ்ஷே தெரியாத அளவுக்கு தண்ணி அழுக்காவதோட இதுலேயும் வாழணுமான்னு ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகி செத்தும் போயிடும். என்கிட்ட 2 ஃபிஷ் டேங்க் இருக்குது. இது 2.5 கேலன் ஃபிஷ் டேங்க். இதுதான் நான் முதல்ல வாங்கின ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் கீப்பிங்கை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாதப்போ வாங்கின டேங்க் தான் இது. வாங்கினப்போ சின்னதாக இருந்தால் மெயின்டைன் பண்ண லேசுன்னு நினச்சி வாங்கினேன். பட் வாங்கின பிறகு தான் தெரியும் இந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு. ஏன்னா சின்ன டேங்க்கில் வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபிஷ் டேங்க் வாங்க பிளான் பண்ணுறீங்களா இருந்தால் ஃபஸ்ட்டாக வாங்குகிற டேங்க் 20 கேலன் இருக்கிற மாதிரி. நீங்கள் பிகினராக இருந்தால் குறைஞ்சது 20 கேலன் ஃபிஷ் டேங்க் வாங்குறது ரொம்ப நல்லது. நான் வீக்லி பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் தான் பண்ணுவேன். அதுக்கு இந்த சைஃபனையும் 2.5 கேலன் உள்ள ஒரு பக்கெட்டையும் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண முதல்லையே ஃபிஷ் டேங்கோட அட்டாச் ஆகி இருக்கிற ஃபில்டர், லைட், ஹீட்டர், ஏர் பம்ப் எல்லாத்தையுமே நான் அன்ப்ளக் பண்ணிடுவேன். நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபிஷ் டேங்க்லேருந்து ஃபிஷ்ஷை வெளியில் எடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் நம்ம அப்படி எடுக்கும்போது ஷாக்கில் ஃபிஷ் செத்து போகக்கூட சான்ஸ் இருக்குது. சில பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அப்படியே ஃபிஷ்ஷை உள்ளுக்கு இருக்கும்போதே சைஃபனால் கிராவலை வெக்யூம் பண்ணி எடுத்துருவேன். இந்த சைஃபனால் கிராவலில் இருக்கிற சாப்பிடாத மிஞ்சி போன ஃபுட்டு, அடுத்து ஃபிஷ் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வெக்யூம் பண்ணி எடுத்துடலாம். நான் 20% ஆஃப் வாட்டர், அதாவது 5 to 6 கேலன் வாட்டர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு 30 கேலன் அக்வாரியம். நான் அக்வாரியத்துக்கு டப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதே டெம்பரேச்சருக்கு, அதாவது அக்வாரியத்தில் உள்ள வாட்டரோட டெம்பரேச்சருக்கு மச் பண்ணுற மாதிரி ஹீட்டரை வச்சு அந்த வாட்டரை நான் ஹீட் பண்ணி எடுத்துருவேன். வீக்லி 20% வாட்டர் தான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, 10% கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லை 30% கூட சேஞ்ச் பண்ணலாம். பட் 50%க்கு குறைவாக தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேலே 50%க்கு மேலே நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணால் சடனாக வாட்டர் குவாலிட்டி மாறிச்சுன்னா ஃபிஷ்ஷு ஷாக்காகி சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் சிலர் ஒன்ஸ் இன் அ வீக் சேஞ்ச் பண்ணுவாங்க, சிலர் ஒன்ஸ் இன் அ 2 வீக்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது உங்கள் ஃபிஷ் டேங்கோட வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்றதையும் எவ்வளோ க்ளீனாக இருக்கணும்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றதையும் பொறுத்தது. நான் டப் வாட்டரை யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக டப் வாட்டர் கண்டிஷனர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா டப் வாட்டரில் உள்ள குளோரின் ஃபிஷ்ஷோட கில்லுக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. கில் எல்லாத்தையும் டேமேஜ் ஆக்கிரும். ஸோ நான் டீக்ளோரினேட் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் டப் வாட்டர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். அவங்க சொல்லியிருக்க அளவு போட்டாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக டப் வாட்டரை டீக்ளோரினேட் பண்ணிடும். அடுத்ததாக கொஞ்சம் அக்வாரியம் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னா இல்லை, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதனால் ஃபிஷ்ஷோட கில் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதோட சில டிசீஸுக்கு ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும்.
வாட்டர் சேஞ்ச் பண்ணி முடிஞ்சதும் ஹீட்டர், ஃபில்டர், லைட், ஏர் பம்ப் எல்லாத்தையும் மறுபடியுமே ப்ளக் பண்ணி விட்டுருவேன். அடுத்து ஈஸி பேலன்ஸ்ன்னு இந்த லிக்விட் ஆட் பண்ணுறேன். இதையே ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபிஷ் வேஸ்ட்டாலையும் சாப்பிடாத ஃபிஷ் பார்ட்டிகல்ஸாலையும் அக்வாரியத்தோட வாட்டர் கெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகும். இதால் ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆகும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த பொஸ்பேட்டு, நைட்ரேட்ஸ், பிஹெச் மாதிரி சேஞ்சஸை தடுக்கிறதுக்காக நான் இந்த ஈஸி பேலன்ஸ்ன்ற இந்த லிக்விடை ஆட் பண்ணுறேன். அடுத்து ஸ்ட்ரெஸ் கோட்டுன்ற இந்த லிக்விட் ஆட் பண்ணுறேன். இது மந்த்லி ஒன்ஸ் ஆட் பண்ணால் போதுமானது. இதை வாட்டரில் உள்ள டப் வாட்டரில் உள்ள குளோரினை ரிமூவ் பண்ணும், குளோரமைனை ரிமூவ் பண்ணும். அடுத்து ஏதாவது ஹெவி மெட்டல்ஸ் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணும். அடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது நெட்டுனால், டெக்கரேஷனால் காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் ஹீல் பண்ணும். அடுத்து ஸ்லைம் கோட் போயிருந்தால், ஃபிஷ் மேலே இருக்கிற அந்த வலுவலுப்பான அந்த ஸ்லைம் கோட் போயிருந்தால் அதை கூட அது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்து என்னோடய 2.5 கேலன் ஃபிஷ் டேங்க்கில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து வேறொரு சைஃபன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே சைஃபனை வந்து நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட டேங்க்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக சைஃபன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈரமான சைஃபனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது ஒரு டேங்க்கில் இருக்கிற டிசீஸ் வந்து மற்ற டேங்க்குக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எத்தனை டேங்க் இருக்கோ ஒவ்வொரு டேங்க்குக்கும் தனித்தனி சைஃபன் யூஸ் பண்ணுறது தான் சேஃபானது. இந்த டேங்க்குக்கும் அதே ப்ரொசீஜர் தான். 20% வாட்டர் தான் சேஞ்ச் பண்ணுறேன். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது டப் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் டேங்க்குள்ளே தண்ணியை விட முதல்ல கட்டாயம் நம்ம டப் வாட்டர் கண்டிஷனர் ஆட் பண்ணி குளோரினை ரிமூவ் பண்ணிட்டு தான் டேங்க்குள்ளே அந்த வாட்டரை நாம் ஆட் பண்ணணும். இந்த டேங்க் பிளாஸ்டிக் மாதிரி, அதாவது அக்ரைலிக் மெட்டீரியலில் செய்யப்பட்டது. அதனால் கொஞ்ச காலம் போனோன்னே அந்த டேங்க் வந்து ஒரு மாதிரி கிளியர் இல்லாமல் ஆகிறது. நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கீரலெல்லாம் விழுந்துடுது. இந்த மாதிரி டேங்க் இல்லாமல் கிளாஸ் டேங்க் வாங்குறது தான் நல்ல கிளியராக இருக்கும். இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணி ½ an hour ஆச்சு. இப்போ வாட்டர் கெமிஸ்ட்ரிலாம் கரெக்டாக இருக்கா, அதாவது பிஹெச், நைட்ரேட்ஸ், குளோரின், ஹார்ட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது பார்க்குறதுக்காக நம்ம வந்து இந்த டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை செக் பண்ணிக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் அமோனியா கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அமோனியா செக் பண்ணலை. இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டால் வாட்டர் கெமிஸ்ட்ரி மாறுபட்டால் ஃபிஷ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஃபிஷ் எல்லாம் டீனேஜ் கிட்ஸ் மாதிரி சீக்கிரமாகவே ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அதுவும் ஸ்பெஷலாக யூஎஸில் உள்ள ஃபிஷ் எல்லாம் நம்மளை விட சீக்கிரமாகவே ஸ்ட்ரெஸ் ஆகிரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.